ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு திருக்கார்த்திகை விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன, திருக்கார்த்திகைக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பா ஒரு பலன் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. நீங்க வருஷம் முழுமைக்கும் எந்த விரதமும் இல்லாமல் திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அதோட முழு விளக்கங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் நாறுமுகம் தோன்றும், வெஞ்சவன் நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும், முருகாசனம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம். பொதுவாகவே விரதங்கள் அப்படின்றது காலைல சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்துல தான் முடிப்பாங்க. இதுதான் விரதம். ஆனா இந்த திருக்கார்த்திகை விரதம் அப்படி ஆரம்பிக்க கூடாது. பரணி நட்சத்திரத்தன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலேயே உணவுகளை தவிர்த்துட்டு எளிமையான உணவுகளாக பால் பழம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம படுத்துக்கலாம். படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாள் காலை நம்ம எந்திரிச்சு நம்மளோட அன்றாட கடமைகள்லாம் முடிச்சு நம்ம பூஜையெல்லாம் முடிச்சு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு காலை 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுல இன்னொரு சிறப்பு ஒண்ணு உண்டு. இந்த காலை 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் மௌன விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. நீங்க ஒரு வருஷம் முழுமைக்கும் எந்த விரதமும் இல்லாமல் பிரதோஷ விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், பௌர்ணமி விரதம், இந்த வரக்கூடிய எந்த விரதங்களும் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு நாள் முழுமைக்கு மட்டும் மௌன விரதமாகவும் இருந்து உபவாசமாகவும் நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் முழுமைக்கும் நீங்க என்னெல்லாம் விரதங்கள் இருந்திருப்பீங்களோ அது மொத்த பலன்களையும் இந்த ஒரு நாள் விரதம் கொடுக்கும். ஏன்னா அதி அற்புதமான விரதம் தான் இந்த கார்த்திகை தீப திருவிழாவுடைய விரதம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள். அதற்கப்புறமாக சுவாமி சிவபெருமானுக்கும் உகந்த நாள். சுவாமி அடிமுடி காணாத அண்ணாமலையாக காட்சி கொடுத்து அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக அம்பிகை தனக்குள் சேர்த்து கொண்ட அதி அற்புதமான திருநாள் தான் இந்த திருநாள். இந்த நாள்ல இந்த முறையில விரதம் இருந்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் உண்டு. நீங்க கேட்டதெல்லாம் சிவபெருமான் கொடுப்பார். அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த திருக்கார்த்திகை தீப விரதம். இந்த விரதத்தை இருந்து நம்ம எல்லா பலன்களும் கிடைக்க பெறுவோமாக. ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது முருகனிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்கமன் நன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அரங்குள்ளோங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்கக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம்.